கோர் ஜாவால இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். என்ன கேள்வி கேட்கணும்? ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? ஃப்ரேம்ங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? போட்டோ ஃப்ரேம். போட்டோ 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 ஃப்ரேமுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே ரெடியா, கரெக்டா? அந்த போட்டோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க அடுத்து எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. போட்டோவை ஃப்ரேம் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஃப்ரேம் பண்றதுனால என்ன அர்த்தம்? ஃப்ரேம் பண்றதுன்னா நிறைய, அதாவது என் மேல வந்து ஃபால்ஸா வந்து ஒரு கேஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நான் வந்து இந்த காசை திருடவே இல்லை, ஆனா என் மேல ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னைய கட்டம் கட்டிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் போட்டோ ஃப்ரேம். அதாவது பல பிளானை போட்டு என்னைய ஸ்கெட்ச் போட்டு என்னை தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் ஃப்ரேம். இதேதான் இங்கேயும். அப்போ ஃப்ரேம் ஒர்க்குன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க பல கட்ட முயற்சி எடுத்து என்னெல்லாமோ செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரேம் ஒர்க்குனாலே என்ன அர்த்தம்னா, அவங்களே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறதுனா என்ன வச்சிருப்பாங்க? என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? எல்லா கோடிங்கும் எழுதி வச்சிருப்பாங்க. கோடிங்னா என்னென்னலாம் எழுதி வச்சிருப்பாங்க? என்ன லாங்குவேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? ஜாவா என்ன லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ்? ப்ரோக்ராமிங். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் எது இல்லாமல் இருக்கவே இருக்காது? கிளாஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கிளாஸுக்கு எது கிளாஸ் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கிளாஸை எது மூலமாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம்? மெத்தட்ஸ் வந்து கிளாஸோட ஒரு பார்ட். நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யார் உங்ககிட்ட சொல்லுவாங்க? ஹெச்ஓடி. யார் சொன்னீங்க? ஆ, ஹெச்ஓடி என்ன சொல்லுவார்? எம்சிஏ படிக்கிறீங்க, எம்சிஏ தானே, எம்சிஏ படிக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் இது ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இப்படி வரணும், செகண்ட் ரிவ்யூ இப்படி வரணும், தேர்ட் ரிவ்யூ இப்படி வரணும், இது எனக்கு டாக்குமெண்டேஷன் வேணும், இப்படிலாம் உங்களுக்கு சொல்கிறது யார்? ஹெச்ஓடி தானா? அவங்க நினைச்சா வேண்டாம்னு சொல்லிக்கலாமா? ரிவ்யூவே வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைச்சா சொல்லிக்கலாமா? சொல்ல முடியாது. டம்மியா டம்மியா இருந்த மாதிரி காமிச்சுக்குவாங்க. அப்போ அவங்க முடிவு பண்ணல, அதை யார் முடிவு பண்றது? ரூல்ஸ். எம்சிஏனா ஃபைனல் செமஸ்டர்ல இதெல்லாம் பண்ணணுங்கிறது ரூல்ஸ். ரூல்ஸுக்கு ஜாவால இருக்கிற பேர் என்ன? இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ். அப்போ ஒரு கிளாஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கிளாஸ் தான் பண்ணும். ப்ராஜெக்டை நான் தான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரூல் போட்டுருவாங்க, நீ பண்ணணும்ப்பா அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ ஆப்ஜெக்ட், கிளாஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு எடுத்துட்டாலே இது மூணுமே இருக்கும். இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? கிளாஸ் வேணும். கரெக்டா? இப்போ கிளாஸுங்கிறது வெறும் டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ், அந்த கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க. இதுதான் ஓவரால் ஐடியா. இது அப்போ இது எல்லாத்தையுமே ஒருத்தர் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரேம் ஒர்க். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவாருன்னா அதான் ஃப்ரேம் ஒர்க். புரியுதா? ஃப்ரேம் ஒர்க்னா இந்த ஐடியாவை ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்க்குற எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், ஜாவாவில் மட்டும் இப்படி புரிஞ்சுக்கோங்க, இதில் மட்டும் இப்படி புரிஞ்சுக்கோங்கன்னு இல்லை. ஃப்ரேம் ஒர்க்குனாலே அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை போய் எடுத்து பயன்படுத்த தெரிஞ்சா போதும். கிட்டத்தட்ட ஒரு ஃபர்னிஷ்டு ஹோம் மாதிரி. நீங்கள் அங்கே போய் தங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரேம் ஒர்க். அப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கோர் ஜாவாவில் இருக்கிறது கலெக்ஷன்ஸ். எல்லாத்துக்குமே மீனிங்ஃபுல்லாக தான் பேர் வைக்கணும். கரெக்ட் தானே? அப்போ மீனிங்ஃபுல்லாக பேர் வைக்கணும்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னது? அப்போ எதையோ ஒன்று கலெக்ஷனை பற்றி பேச போகிறாங்க, ஏதோ ஒரு குரூப் பண்ணுறதை பற்றி பேச போகிறாங்க. அப்போ குரூப்பிங் ஆஃப் டேட்டா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா? அரே படிச்சிருக்கோம். அரேவே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தானே, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா தானே, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். கரெக்டா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்புறம் ஏன் நம்ம இங்கே திரும்ப இப்போ இவர் அதான் கேட்குறாரு, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கரெக்டா? அப்புறம் ஏன் கலெக்ஷன்ஸ் ஒன்று தனியாக படிக்கிறோம்?
அது ரெண்டுமே கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். கரெக்டா? இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்னு வரும்போது வேற வேற டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வெப்சைட் பண்ணிட்டு இருக்காரு, காலேஜ் கேன்டீனுக்கு ஒரு வெப்சைட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் என்னென்ன டேட்டா இருக்கும்? ஒரு காஃபின்னு ஒன்று ஆட் பண்ணுறாரு. இப்போ காஃபிங்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அதுக்கு ப்ரைஸ் 15 ரூபான்னு போடுறாரு, 10 ரூபான்னு போடுறாரு. அது இன்டீஜரில் இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ரிங்கில் இருக்கும், ஒன்று இன்டீஜரில் இருக்கும். அவைலபிளா இல்லையா அப்படின்னு காட்டுறாரு. அப்போ அது பூலியனில் இருக்கும். அப்போ 2-3 டேட்டா டைப்பை சேர்த்து தான் ஒரு கலெக்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு நிறைய டேட்டா டைப்பை சேர்த்து ஒரு கலெக்ஷன் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? அப்படிங்கிற இடத்துல தான் கலெக்ஷனுக்கு எப்போ கலெக்ஷன் போகிறோங்கிறது புரியுதா? எனக்கு ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. ஹெட்ரோஜீனியஸ்னா அரையில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோமா? கிட்டத்தட்ட இது மாதிரியே இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஹோமோஜீனியஸ்னா ஒரே குரூப், ஹெட்ரோனா பல குரூப். அப்போ எனக்கு வேற வேற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ண, ஒரு டேட்டா ரெடி பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு இப்போ நான் MS தோனி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை பற்றின டேட்டாவெல்லாம் சொல்லணும். இவர் எந்த ஊருங்க? ஜார்க்கண்டா? ஜார்க்கண்ட் தானே? ஜார்க்கண்ட். இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இவர் ஜார்க்கண்ட்காரரு, 45 வயசு இருக்குமா? 45 வயசு. கரெக்டா? இவர் விக்கெட் கீப்பர். இப்போ இந்தியன் டீம்ல இருக்காரா? ஃபால்ஸ். கரெக்டா? இவரோட ஸ்ட்ரைக் ரேட் இவர் 95-100 வச்சிருப்பாரா? 100? சும்மா 100.45 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாமே தோனியை பத்தின டீடைல்ஸ். ஆனா ஒன்னொன்னு ஒரு டேட்டாவா இருக்கு. கரெக்டா? அப்ப எனக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு தான் நான் கலெக்ஷன். நான் ஒரு டேட்டா வைக்கிறேன், ஆனா அந்த டேட்டா வந்து ஸ்பிளிட்டடா இருக்கு, ஒரே டேட்டா டைப்ல இருக்க முடியல. அப்ப ரியல் லைஃப்ல இப்படிதான் நமக்கு டேட்டாவே இருக்கும். இன்டீஜர்னா இன்டீஜராகவே இருக்கும், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டாவே இருக்கும். அப்படிலாம் இருக்காது. ஆமா, கன்ஸ்ட்ரக்டர் தான். இது மாதிரி என்கிட்ட IPL விளையாடுற ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? அப்ப நான் திரும்ப அந்த கலெக்ஷனுக்கு போய் தான் ஆகணும். கலெக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ். கரெக்டா? அப்போதான் நம்ம கலெக்ஷன் பத்தி படிக்க போறோம். கலெக்ஷன்ங்கிறது நீங்க கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை பத்தி படிக்க போறீங்க. கலெக்ஷன்ஸ் பத்தி படிக்கும்போது இதை பத்தின இன்ட்ரோ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இன்ட்ரோனா எப்படின்னா, வெளியில ஏற்கனவே சொன்னாங்க, ஜாவா படிக்கிறேன்னா கலெக்ஷன் படிச்சுக்கோ, நல்ல முக்கியமான டாபிக்னு சொன்னாங்க. இல்லை கலெக்ஷன் பெரிய டாபிக்னு சொன்னாங்க. இல்லை கலெக்ஷன் ஈஸின்னு சொன்னாங்க. கலெக்ஷன் சின்ன டாபிக்னு சொன்னாங்க. பெரிய டாபிக்னு சொன்னாங்க. கஷ்டம்னு சொன்னாங்க. ஈஸின்னு சொன்னாங்க. முக்கியம்னு சொன்னாங்க. முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஏதாவது அவுட்டர் ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா? இல்லை. இன்டர்வியூ போகும்போது என்ன சொன்னாங்க? கலெக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இன்டர்வியூல? உடனே நம்ம மைண்டில் என்ன ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்? கலெக்ஷன் இம்பார்ட்டன்ட்னு நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். கலெக்ஷன் கஷ்டம்னு ஸ்டோர் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கான மீனிங் என்ன? கஷ்டமா? இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கான மீனிங் இம்பார்ட்டன்ட் தான். ஒருத்தன் இது ரொம்ப முக்கியம், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாலே நம்ம மனசு என்ன சொல்லிடும் உடனே? கஷ்டமான டாபிக்காக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அப்படி மைண்டில் இருக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, அப்போ இதில் என்ன? கலெக்ஷன் இம்பார்ட்டன்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, அப்போ முக்கியமான டாபிக்கா இல்லையா? கஷ்டமான டாபிக்கா இல்லையா? தான் தெரியும். தெரியல. கலெக்ஷன் கஷ்டமான டாபிக்கான்னு கேட்டா கஷ்டமான டாபிக் இல்லை, ஆனா வாஸ்டான டாபிக், பெருசு. இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சீங்கல்ல, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் முக்கியமான டாபிக்கானா முக்கியமான டாபிக், ஆனா 5 கீவேர்டு தான். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ் 5 தான். அந்த 5லயும் அந்த முதல் 3 தான் ட்ரை, கேட்ச், ஃபைனலியே தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அது ரொம்ப வாஸ்டான டாபிக் இல்லை. இது கொஞ்சம் நிறைய இருக்கும். நிறைய இருக்கிறது சில பேருக்கு டயர்டா இருக்கும். இன்னும் படிக்க வேண்டியிருக்கா அப்படிங்கிற டயர்டாகும். ஆனா கஷ்டமான டாபிக் இல்லை. படம் பெரிய படம், ஆனா கஷ்டமான படம் புரிஞ்சுக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சு புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு இன்டர்ஃபேஸ் படிக்கிறோம்னா, இன்டர்ஃபேஸ் படிக்கணும் அப்படி இன்டர்ஃபேஸ் இல்லை, ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாலே
அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா போதுமே தவிர ஏன் இப்படி ஏன் அப்படிங்கிற கேள்வி அங்கே தேவை கிடையாது. இப்போ நம்ம இது வரைக்கும் இன்னரிட்டன்ஸ் படித்தோம். ஏன் இன்னரிட்டன்ஸ் படிக்கணும்? பாலிமார்பிசம் ஏன் பாலிமார்பிசம் படிக்கணும்? உங்களுக்கு நானே என்ன சொல்லியிருப்பேன்னா ஒய்ங்கிற கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க, ஒய்ங்கிற கேள்விக்கு பதில் தெரியாதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது கான்செப்ட்ஸுக்கு கரெக்ட். ஏன் இப்படி பண்றாங்க கான்செப்டா நான் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கோயிலில் தேங்காய் உடைக்கிறாங்க கான்செப்டா நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கதை சொல்லுவார், இதனாலதான் கோயிலில் தேங்காய் உடைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, கான்செப்டா ஏதோ ஒன்று சொல்றாரு, அங்க ஏங்கிற கேள்வி வேணும். ஆனா ரெடிமேடா எல்லாம் இருக்கிற இடத்துல கான்செப்ட் தேவையில்லை, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சப்போ. இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டவ் இருக்கு, பாத்திரம் இருக்கு, குக்கர் இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா நம்ம ஒரு மேக்கிங் பண்ணிக்கலாம். அப்போ எந்த ஃப்ரேம் ஒர்க் படித்தாலும் ஹவு இட் இஸ் யூஸ்ட், வென் ஷுட் ஐ கோ ஃபார், வாட் இஸ் திஸ், இந்த 3 கேள்வியும் எந்த ஃப்ரேம் ஒர்க் படித்தாலும் மைண்டில் வச்சு. ஏன் அப்படிங்கிறது லைட் வெயிட்டாக இருந்தால் போதும், தேவைன்னா படிச்சுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ கலெக்ஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. First, what is collection? Collection of data, collection of heterogeneous elements. First point, collection of heterogeneous elements. ஓகே, இதில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ கலெக்ஷனில் முதல்ல என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸஸை செயல்படுத்துறதுக்கு தான் கிளாஸஸ் தேவை. ஆமாவா? அப்போ முதல்ல என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்ஃபேஸ் கலெக்ஷன்னே. இதில் ஒரு இன்டர்ஃபேஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் பேர் என்ன? கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்ஃபேஸ். ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சைல்டு இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? ஒரு கிளாஸுக்கு சப் கிளாஸ் இருக்கலாமா? ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாம். நான் ஒரு ரூலை ஃபாலோ பண்றேன்னா அதோட சப் கிளாஸ் நான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டால் டிராஃபிக் ரூல்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்டென்ஷன் போட்டு அப்பா பேர் தான் போடுவோம், அம்மா பேர் தான் கொடுப்போம். இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் ரூல்ஸ். இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? படிச்சிருக்கீங்களா? கரெக்ட். நான் போய் கம்பெனி ரூலை தான் ஃபாலோ பண்ண போறேன். கம்பெனி யார் ரூலை ஃபாலோ பண்ணும்? கவர்மெண்ட்டோட ரூலை ஃபாலோ பண்ணும். ஒரு ஆளுக்கு 8 மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தா ஓட்டி கொடுக்கணும், அவருக்கு பிஎஃப் கொடுக்கணும். இதெல்லாம் கம்பெனியோட ரூல் கிடையாது, கவர்மெண்ட்டோட ரூல். எனக்கு அப்ளை ஆகுமா? நான் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அப்ளை ஆகும்ல? ஆகும். கரெக்டு தானே? அப்போது இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாம், இருக்கு. எல்லா இடத்துலையுமே தனித்தனி ரூல்ஸ் வச்சுக்கலாம்ல. காலேஜுக்குன்னு ஓவரால் ரூல்ஸ் ஒன்று, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சப் ரூல்ஸ் வச்சுக்கலாம்ல. கரெக்ட் தானே? இப்போ இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாம். அப்படி கலெக்ஷனோட சப் இன்டர்ஃபேஸஸில் ஒன்று தான் லிஸ்ட், இன்னொன்று தான் செட். இது மாதிரி நிறைய இருக்கலாம். இது 2 ரொம்ப முக்கியமான இன்டர்ஃபேஸஸ். சப் இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா என்னது? ரூல்ஸ். ரூல்ஸுக்கு எத்தனை சப் ரூல்ஸ்? 2. அப்போ 2 ரூல் எதுக்கு? 2 சப் ரூல் எதுக்கு? எதுக்கு 2? ஒரு ரூலுக்கு 2 சப் ரூல் எதுக்கு வைப்பாங்க? 2 எதுக்கு வைக்கணும்? அப்போ 2க்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். இந்த ரூல்ஸும் தனித்தனி வித்தியாசத்தோட இருக்கணும். அப்போ லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, லிஸ்ட் அப்படிங்கிறது, லிஸ்ட்டுக்கு சாதாரண எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? கிராசரி லிஸ்ட். கிராசரி லிஸ்ட்னா மளிகை சாமான். கரெக்டா? மளிகை சாமான் வாங்குறோம்ல, அதான் லிஸ்ட்டுக்கான கரெக்டான எக்ஸாம்பிள்.
மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுறீங்க. சோப்பு, எனக்கு வந்து பவர் சோப் வந்து ஒரு 3 சோப்பு வேணும். இப்படி எழுதலாமா கூடாதா? எழுதலாம்ல. ஷாம்பு ஒரு 10 சேஷே வாங்கிருங்க. இப்படி எழுதலாமா கூடாதா? அப்போ லிஸ்ட்டுங்கிறது, அதாவது கிராசரி லிஸ்ட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸில் டூப்ளிகேட் இருக்கும். ஒரே சோப்பு 2-3 இருக்கு, இருக்கலாம்ல. அப்போ லிஸ்ட்டோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி அலோஸ் டூப்ளிகேட்ஸ். லிஸ்ட்டோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி அலோஸ் டூப்ளிகேட்ஸ். இன்னொன்று, லிஸ்ட் மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். லிஸ்ட் மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். இன்சர்ஷன் ஆர்டர்னா கடையில் போய் நீங்கள் லிஸ்ட் வாசிக்கிறீங்க. ஒவ்வொரு லிஸ்ட்டாக வாசிக்கிறேன். ஒரு 200 கிராம் டீ பாக்கெட் கொடுங்க, அதுக்கு சர்க்கரை கொடுங்க, 2 சோப்பு கொடுங்க, இப்படி லிஸ்ட்டு வாசிக்கிறீங்க. கடைக்காரர் என்ன ஆர்டரில் எடுத்து வைப்பாரு? நீங்கள் சொல்கிற ஆர்டரில் எடுத்து வைப்பார். நீங்கள் சொல்ல எடுத்து வைப்பார். அதான் இன்சர்ஷன் ஆர்டர். இல்லை அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து வைப்பார். அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து வைப்பார். நம்ம சொல்கிற ஆர்டரில் தானே எடுத்து வைப்பார். அதான் லிஸ்ட். புரியுதா? செட். செட்டுங்கிறது மேக்ஸ் ஸ்டூடெண்ட். இவங்க மேக்ஸா? பிஎஸ்சி மேக்ஸ் யார்? இவங்க தானே, வேற யாரும் கிடையாது. கரெக்ட். மேக்ஸ்ல கணங்கள், வென் டயக்ராம், செட் எங்க படிச்சிருக்கீங்க? கரெக்டா? இப்படி 10th படிச்சிருப்பாங்க போல இவங்கெல்லாம். இப்படி படம்லாம் போட்டிருக்குமே, இவங்க ஃபுட்பால் விளையாடுறவங்க, இவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க, இவங்க டென்னிஸ் விளையாடுறவங்க. அப்போ ஃபுட்பாலும் டென்னிஸ் எத்தனை பேர், கிரிக்கெட்டும் டென்னிஸ் எத்தனை பேர், 3 விளையாடுறவங்க எத்தனை பேர்? ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஷேடெல்லாம் அடிச்சு வைப்போமே இப்படி. கரெக்டா? இந்த செட்டு தான் இது. வந்து செட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் செட்டு தான். மேத்தமெட்டிக்கல் செட்டில் என்னன்னா டூப்ளிகேட்ஸ் கிடையாது. கிரிக்கெட் விளையாடுறவங்கலாம் இங்கே நிற்கிறாங்கன்னா இங்கே தான் நிற்பாங்க. ஃபுட்பால் விளையாடுறவங்கலாம் இங்கே நிற்கிறாங்கன்னா இங்கே தான் நிற்பாங்க. 2 விளையாடுறவங்க இங்கே நிற்பாங்க. கரெக்டா? அப்போ நோ டூப்ளிகேட்ஸ். செட்டில் நோ டூப்ளிகேட்ஸ். லிஸ்ட்டில் டூப்ளிகேட்ஸ் இருந்ததுல, செட்டில் நோ டூப்ளிகேட்ஸ் ஆர் அலோட். அது மாதிரி ஒரு கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் இந்த சர்க்கிளில் வந்து நில்லுங்கப்பா, ஃபுட்பால் விளையாடுறவங்களாம் இந்த சர்க்கிளில் நில்லுங்க, 2 விளையாடுறவங்க நடுவில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு பெரிய சர்க்கிள் போட்டோம். வந்து நிற்கிறவங்க என்ன ஆர்டரில் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமா? யார் முதல்ல வந்தாங்க, யார் 2வது வந்தாங்கன்னு எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. உங்கள் கையில் ஒரு ட்ரோன் கொடுத்துட்டோம். அந்த ட்ரோனை வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து நின்னோடனே ஒரு ட்ரோன் உங்கள் கையில் கொடுத்துட்டோம். அந்த ட்ரோனில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, செகண்ட் வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. எப்படி கண்டுபிடிப்பீங்க? வீடியோ பார்த்துல எல்லாரும் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் ட்ரோனே கொடுக்குறோம். ஆடுறா எப்படி சர்க்கிள்குள்ள ஆடுறா எப்படி நிக்கணும்? அப்படியே வட்டமாவா? எப்படி கண்டுபிடிக்கிறது? வட்டத்துக்குள்ள 5 பேர் நிக்கிறாங்க. யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்? கியூல நின்னாங்கன்னா சொல்லுவீங்க இவர் தான் ஃபர்ஸ்ட் இவர் தான் செகண்ட். வட்டத்துக்குள்ள எப்படி சொல்றது? சொல்ல முடியாதுல்ல. நோ டூப்ளிகேட்ஸ், நோ ஆர்டர். செட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? செட்டு லைஃப்ல எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? செட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, லிஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, தீபாவளிக்கு வெடிலாம் வாங்குறீங்கல்ல, வெடி வாங்க மாட்டீங்க, வாங்குவீங்களா? அது லிஸ்டா செட்டா? லிஸ்டா செட்டா? செட்டு செட்டா வாங்கி லிஸ்டா அதுல வந்து இப்போ என்ன சொல்றது, சரம் ஒண்ணுன்னா ஒரே ஒரு சரம் தான், ஒரு சரம் எடுத்து வச்சாச்சு, அடுத்து எடுக்க கூடாது அப்படி சொல்லிடுவீங்களான்னு? இல்ல கிடையாது, அது லிஸ்ட்ல தான் வரும். 10 கம்பி மத்தா பொறுப்பு. கரெக்ட் தானே? செட் இருக்கு. ட்ரெஸ் வாங்குறீங்க, இவர் இந்த கலர்ல இன்னைக்கு ஒரு சட்டை போட்டு வந்திருக்காரு, இதே சட்டையை திரும்ப வாங்குவாரா?
வாங்க மாட்டீங்கல்ல. கடைக்கு போறீங்க, மொத்தமா ஃபேமிலியா ஒரு 5 பேருக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு போறீங்க. எடுத்த ட்ரெஸ்ஸே எடுத்து வைக்க மாட்டீங்கல்ல. அதே தீபாவளிக்கு அது தனி. அதே தீபாவளிக்கு நீங்க ஃபேமிலிக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு போறீங்கன்னா எடுத்த ட்ரெஸ்ஸே எடுத்து வைக்க மாட்டீங்கல்ல. செட்டு தானே. அப்போ ஒரு பெரிய கூடை, பெரிய இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் மாதிரி போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரிய கூடை மாதிரி ஒன்று நம்ம கிட்ட தந்துடுறாங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆர்டர்ல துணி எடுத்து வச்சீங்களோ அந்த ஆர்டர்லயே அவர் ஸ்கேன் பண்ண மாட்டார். அவர் கைக்கு கிடைக்கிறத ஸ்கேன் பண்ணுவார். அப்போ நோ ஆர்டர், நோ டூப்ளிகேட்ஸ். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ஜோக்கரை வெளியில தூக்கி வச்சிருங்க. சீட் இருக்குல்ல, கார்ட்ஸ், பிளேயிங் கார்ட்ஸ். ஜோக்கர் தவிர சீட்டு கட்டு செட்டுக்கு எக்ஸாம்பிள். ஜோக்கர் தானே டூப்ளிகேட் இருக்கும், வேற எதுவுமே டூப்ளிகேட் இருக்காதுல்ல சீட்டு கட்டுல. சீட்டு விளையாடாதவங்க இருக்கீங்களா? நல்லவங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். சீட்டு கட்டு பத்தி எனக்கு தெரியாது சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். காமெடிக்கு சொல்லுவாங்க. நீங்க 3 பேர் விளையாடி இருக்கீங்களா? என்ன விளையாடி இருக்கீங்க? யூனோ. அவ்வளவு நல்ல பசங்க போல. அதுல டூப்ளிகேட்ஸ் கிடையாது. சரி, சீட்டை அடுக்கி வைப்பீங்கல்ல திரும்ப விளையாடிட்டு. அடுக்கி வைக்கும்போது ஆர்டர் படியா வைப்பீங்க. அதான் செட். புரிஞ்சுக்கிறதுக்கு அதான் செட். எப்படி வேணாலும் சிஸ்டமே வச்சுக்கோங்க. நீங்க டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு வச்சுக்கோங்க. லிஸ்ட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், செட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இது ரெண்டு எதோட சப் இன்டர்ஃபேஸ்? என்ன இன்டர்ஃபேஸோட சப் இன்டர்ஃபேஸ்? மாதிரி எழுதி வச்சிருக்காரு. கலெக்ஷன் சப் இன்டர்ஃபேஸ், கலெக்ஷன் இன்டர்ஃபேஸோட சப் இன்டர்ஃபேஸ். பார்த்தோமே, ஒரு கம்பெனி காக்னிசன்ட் யூஎஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணீங்க. காக்னிசன்ட் யூஎஸ்னு ஒன்று பண்ணியிருப்பீங்க, காக்னிசன்ட் இந்தியான்னு ஒன்று பண்ணியிருப்பீங்க. அப்போ லிஸ்ட்டுக்கும் செட்டுக்குமான வித்தியாசம் தெரியுதா? அவ்வளோதான். இப்போ இன்டர்ஃபேஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ எத்தனை இன்டர்ஃபேஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம்? ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பார்த்துருச்சு. மொத்தமாக எத்தனை இன்டர்ஃபேஸ் பார்த்துருக்கோம்? கலெக்ஷனுக்கு கீழே கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், அதுக்கு கீழே லிஸ்ட், 3 பார்த்துருக்குமா? இன்டர்ஃபேஸ் வச்சு என்ன பண்ணணும்? சரி, பண்ணிட்டீங்க. ரூல்ஸ் தான் சொல்லியாச்சே. செட்டுக்கு என்னென்ன ரூல்னு சொல்லியாச்சு, லிஸ்ட்டுக்கு என்னென்ன ரூல்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்டேஷன் தான் யூஸ் பண்ணி. இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிற வார்த்தை எதோட தொடர்புடைய வார்த்தை? இம்ப்ளிமெண்ட் எங்க பண்ணுவீங்க? கிளாஸ்ல. யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் வச்சிருச்சு. யார் செஞ்சு காட்டுவா? ஸ்டூடெண்ட் யாரு? அவர் கிளாஸ் தான், அவர் தான் செஞ்சு காட்டணும். மேலே யூனிவர்சிட்டி பிளாங்கா இதெல்லாம் எனக்கு வேணும்னு ரூல்ஸை மட்டும் போட்டு விட்டுரும், நம்ம தான் செய்யணும். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிற வார்த்தையே கிளாஸோட தொடர்புடையதான். ஏன்னா கிளாஸ் தான் செயல்படுத்தும். அப்போ அடுத்த கேள்வி, அப்போ லிஸ்ட்டை செயல்படுத்தி கிளாஸஸ் இருக்கா, இல்லை நான் உருவாக்கணும்? செட்டை செயல்படுத்தி கிளாஸஸ் இருக்கா, இல்லை நான் உருவாக்கணும்? கிரியேட் ஆகி இருக்குங்கிறது தான் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறதுக்கு அர்த்தமே. அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். நானே உருவாக்குறதுக்கு அவங்க ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணணும். அப்போ லிஸ்ட்டை பயன்படுத்தி அரே லிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. செட்டை பயன்படுத்தி ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட், ட்ரீ செட், இப்படி 3 கிளாஸஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ்னா என்னது? ரூல்ஸ். ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எத்தனை கிளாஸ் வேணும்? 2 3. ஒரே ரூலுக்கு 2 3 பேரா?
மல்டிபிள் எம்ப்ளாயிஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கனாலே அப்போ வந்து என்ன அர்த்தமாயிருதுன்னா, அப்போ அந்தந்த ரூலை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செயல்படுத்துறாங்கன்னு அர்த்தமாயிருது. பிளேயர்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன். பிளேயர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன். இதில் இந்த பிளேயர்ஸ் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தோனின்னு ஒருத்தர் இருக்காரு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரோஹித்னு ஒருத்தர் இருக்காரு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விராட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டேனால என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தர் அந்த சட்டத்திட்டங்களை அவங்க ஸ்டைலில் வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். இவர் வந்து இப்போ பேட்டிங்கிறது தோனி ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், ஃபீல்டிங்கிறத தோனி ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், பவுலிங்கிறத தோனி ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், கேப்டன்ஷிப்ங்கிறத தோனி ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், ரோஹித் ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், விராட் கோலி ஒரு ஸ்டைலில் பண்ணுவார். அதாவது ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆளுக்கு ஆள் மாறுதுன்னு அர்த்தம். அப்படி மாறினாதான் அத்தனை ஆளுங்க தேவை. எல்லாருமே ஒரே வேலையை தான் செய்வாங்கன்னா எனக்கு எதுக்கு அத்தனை ஆளு? ஒரே வேலையை ஒரே மாதிரி தான் செய்வாங்கன்னா எனக்கு எதுக்கு அத்தனை ஆளு? பேசுறது கரெக்டா? புரியுதா? அப்போ ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய கிளாஸஸ் இருந்தாலே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அமைதியா ஏதாவது என்ன கொஸ்டின்? ஒரு ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய கிளாஸஸ் இருந்தா என்ன அர்த்தம்? விதவிதமான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். தானே இவ்வளவு நேரம் பேசணும். லேயர்ஸ்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு எதுக்கு இத்தனை ஆள் தேவை? தோனியே டீம்ல எடுத்துட்டீங்க, தோனி மாதிரியே ஒருத்தர் விளையாடுவாரு, அவரை டீம்ல எடுப்பீங்களா? ஆல்ரெடி ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு, ஆல்ரெடி அவர் 7வது 5வது இறங்கி நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு திரும்ப ஒரு விக்கெட் கீப்பர் அதே இடத்துல இறங்குறதுக்கு எனக்கு எதுக்கு வேணும்? எனக்கு இன்னொரு ஒரு பவுலர் வேணும், இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு தானே யோசிப்போம். அப்போ அவங்க வேற ஸ்டைல்ல பண்ணுவாங்க. வேற ஸ்டைல்ல பண்றதுக்கு தான் நிறைய கிளாஸஸ் வேணும். அப்போ லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 கிளாஸ் எதுக்கு? அப்போ இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். லிஸ்ட்டுங்கிறது ஒரு செயல், ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸை செயல்படுத்தி காட்டுறதுக்கு எத்தனை ஆளுங்க உங்களுக்கு வேணும்னு கேட்கும். ஒரு ஆள் போதும்ல, ஒரு ஆள் போதும். 2 ஆள் இருக்காங்கனாலே கேட்க வேண்டிய கேள்வி என்ன? அப்ப இவங்க 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கான்னு கேட்கும். கரெக்ட் தானே? அப்போ செட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படி 3 பேர் இருக்காங்கன்னா அப்போ 3 பேருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல, அது என்னன்னு கேட்கணும். வேற ஒன்றும் இல்லை. மறந்துடக்கூடாது, இப்படி பேர்ல கிளாஸஸ் இருக்கு. அப்போ நம்ம படிக்கும்போது நம்மளும் போய் அரே லிஸ்ட்னு கிளாஸ் கிரியேட் பண்ணிடக்கூடாது. நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்? அரே லிஸ்ட் டெமோன்னு கிரியேட் பண்ணிக்கலாம், அரே லிஸ்ட் எக்ஸாம்பிள்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேர்ல கிளாஸஸ் இருக்கு. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது திரும்ப சொல்லணுமா? இல்லைனா ஒரு ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இப்போ ரூல்ஸுங்க ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிறது ரூல்ஸுங்க. எதுக்குங்க 5 பேர் தனித்தனியாக பண்றாங்க? எல்லாரும் வேற வேற பண்ணணும். இவர் பண்ண ப்ராஜெக்டே இவர் பண்ணலாமா? பண்ணுனா அப்போ இவர் எதுக்கு பண்ணாரு, இல்லை அவர் எதுக்கு பண்றாருங்கிற கேள்வி வந்துடும். வேற ப்ராஜெக்ட் பண்ணுனாதான் அவரை ஒரு ஸ்டூடெண்டா வச்சுக்குவாங்க. நானும் அவரும் ஒரே ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம்னா நீ ஸ்டூடெண்டே கிடையாதுப்பா, தேவையே இல்லை, நீ வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டுரும். இவர் தனியா பண்ணணும், அவர் தனியா பண்ணணும், அவர் தனியா, அப்படி தானே? அப்போ ஒவ்வொருத்தரோட ஸ்டைல், ரூல் ஒண்ணுதான், ஆனா அவங்கவுங்க ஸ்டைல்ல அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தனித்தனி ஆளுங்களுடைய தேவையே. எல்லாருமே ஒன்னாதான் பண்ணுவோம்னா காலேஜே என்ன சொல்லிடும், மொத்த கிளாஸுக்கும் சேர்ந்து ஒரே ப்ராஜெக்ட் போதும்னு சொல்லி தனித்தனியா பண்ணணும்னு சொல்லவே வேண்டாமே. அந்த ரூலை 2-3 ஆளுங்க செயல்படுத்துறாங்கனாலே அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டைல்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அரே லிஸ்ட்டுக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 பேரும் ஒரே ரூலை தான் செயல்படுத்துறாங்க, ஆனா ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஹேஷ் செட்டுக்கும் லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கும் ட்ரீ செட்டுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற கிளாஸஸ். எத்தனை கிளாஸ் எழுதியிருக்கோம்? 5 கிளாஸஸ் எழுதியிருக்கோமா? கரெக்டா? அப்போ ஒரு கிளாஸ் பத்தி படிக்கிறோம்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? பேக்கேஜ், ஓகே. ஒரு கிளாஸை பத்தி படிக்கிறோம்னா பேக்கேஜ், வேற என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்டர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா?
இப்போ மொத்த கலெக்ஷனும் அப்போ எந்த பேக்கேஜில் இருக்கு அப்படின்னா ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்கு. நான் இப்போ போய் மொத்தமும், ஏன்னா யூட்டில்ங்கிறது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ நான் இப்போ போயிட்டு ஒரு பேங்க் எல்லாம் இருக்கட்டும், போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் என்ன படிக்க போகிறேன்? கலெக்ஷனில் லிஸ்ட்டை பற்றி படிக்க போகிறேன். லிஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கான கிளாஸ் நேம் என்ன? அரே லிஸ்ட். அப்போ அரே லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சும்மா ஏஎல் அப்படின்னு சும்மா 2 எழுத்து பேர் வச்சுக்கிறேன். Ctrl+Shift+O கொடுத்து ஜாவா டாட் யூட்டில் டாட் அரே லிஸ்ட் கொடுத்தாச்சா? ஒரு கலெக்ஷன்னா இப்போ சும்மா கலெக்ஷன்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ரியல் லைஃப்ல இப்படி கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? ஜாவா ப்ரோக்ராம் எல்லாம் விட்டுருங்க. ரியல் லைஃப்ல நான் இப்படி ஆப்ஜெக்ட் எல்லாம் குரூப் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியாவது வச்சிருக்கீங்க? புக்கெல்லாம் அடிக்க வைப்பீங்க. ட்ரெஸ் எதில் வைப்பீங்க? ஒன்று பீரோவில், இல்லை கபோர்டில், ஷெல்ஃபில், கரெக்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பீங்க. கரெக்டாக கபோர்ட் நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்குறோம், நமக்கு ஒரு கபோர்டு கொடுத்துட்டாங்க. இந்த கபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கபோர்டில் இப்போ என்னென்னலாம் பண்ணலாம்? போய் கொண்டு போய் வைக்கலாம். வேற எடுக்கலாம், வைக்கலாம், எடுக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு மொத்தமாக கிளியர் பண்ணலாமா? பூரா காலி பண்ணிட்டு போகிறேன், மொத்தமாக கிளியர் பண்ணலாம். கரெக்டா? அப்போது ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டாலே ஒன்று ஆட் பண்ணலாம். புதுசாக ஒரு பேனா வாங்கியிருப்பேன், போய் அந்த ஷெல்ஃபில் கொண்டு போய் வைக்கலாம். இன்றைக்கி தான் ரூம் எடுத்து தங்குறேன், மொத்த ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் வைக்கிறேன். கரெக்டா? அப்போ ஆட் ஆல் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிறதே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், மொத்தத்தையும் கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ ஆட் ஆல் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், மொத்தமாக ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் ஆல் பண்ணலாம். இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டா? இருக்கா இல்லையா? இந்த டே இப்போ வந்து பச்சை கலர் ட்ரெஸ் இருக்கா இல்லையா? நான் ஒரு பேனா வச்சேனே நேற்று அப்படின்னு போய் பார்க்கலாம். கண்டெய்ன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். கரெக்டா? இதுதான் பேசிக்கான ஐடியா. வைக்கிற கலெக்ஷன்னா என்ன? வைக்கிறது, எடுக்கிறது, இருக்கான்னு பார்க்கறது, மொத்தமாக வைக்கிறது, மொத்தமாக எடுக்கிறது. இருக்குன்னா எத்தனாவது இடத்துல இருக்கு? இந்த மேல இருந்து 5வது அந்த ட்ரெஸ் எடுங்க அப்படின்னா எத்தனை கடையில் நம்ம போய் சொல்லியிருக்கோம்? கரெக்டா? அப்போ அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இருக்குங்கிறத அப்படி இருக்குன்னா எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல 5வது ஒரு இண்டெக்ஸ் சொல்லி அதுல இருக்கிற டேட்டாவை கொடுங்கன்னு கேட்கலாம். மேல இருந்து 5வது இருக்குல்ல அந்த ட்ரெஸ் எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு கேட்கலாம். கரெக்டா? 5வது ட்ரெஸ் எடுத்துக்காட்டுங்கன்னு கேட்கலாம். எனக்கு பச்சை கலர்ல ட்ரெஸ் கொடுங்க, சிவப்பு கலர்ல ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். நானே டிசைன் சொல்லிடுவேன், அவங்க எடுத்து காமிக்கிறது ஒன்று. நான் நம்பர் சொல்லுவேன், அவங்க அந்த டிசைன் எடுத்து காட்டுவேன். டிசைன் என்கிட்ட இருந்து அவங்க 3வது இந்த ட்ரெஸ் இருக்குன்னு எடுத்து காட்டுவாங்க. நான் நம்பர் சொல்லுவேன், அவங்க டிசைன். இதெல்லாம் தானே இருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா இதை தான் இன்னும் 2-3 நாளைக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு அரே லிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்க. அந்த அரே லிஸ்ட்டில் கலெக்ஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட்ஸ். ஹெட்ரோஜீனியஸ்னா குரூப்பா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னா டேட்டா டைப். எல்லா டேட்டா டைப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போ நான் இப்போ ஒரு அரே லிஸ்ட் வச்சுருக்கேன். நான் பாருங்கள், ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 10, ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 12.5F. வேறு டேட்டா டைப் சேர்த்துக்கலாம், கொடுக்கலாம். ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 5,
ஏஎல் டாட் ஆட் ஆஃப் சி. சும்மா இப்போ என்னென்ன டேட்டா டைப்லாம் சேர்த்துருக்கோம்? இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங், கேரக்டர், இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிரிண்ட் பண்ணணும்னா லூப் எப்படி, அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? லூப் எழுதுவீங்களா? லூப் எழுதாம அரேவை பிரிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. இங்கே அப்படிலாம் தேவை கிடையாது. ஏஎல்ங்கிறது அந்த அரே லிஸ்ட். அடுத்தது முதல்ல மொத்தமா பிரிண்ட் பண்றதுக்கு அரேல லூப் எல்லாம் எழுதணும். அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ எத்தனை மெத்தட் படிச்சிருக்கோம்? நல்ல டவுட். அடுத்த கேள்வி நல்ல கேள்விதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறியா? இல்ல முன்னாடியை விட வினோத் கடைசி ஒரு வாரமா நல்ல போல்டா இருக்கிற மாதிரி இருக்கேன். உண்மையிலே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியற மாதிரி நான் ஃபீல் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? அனுப்பி வைக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான். லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு கிளாஸ். அதுல என்ன மெத்தட் படிச்சிருக்கோம்? ஆட்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். ஆட் ஆயிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கரெக்டா? நிறைய பண்ணலாம். அரேல மூணாவது எலமெண்ட், இந்த அரேல ஒன்று, ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் பண்ணீங்கல்ல, 1 2 3 4 5ன்னு 9 வரைக்கும் கொடுத்துருவோம். 1 9 2 8 அரேல அந்த 9 தூக்கி உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய லாஜிக் எழுதணும். ஏன் அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ 10க்கு அடுத்து எனக்கு 11ன்னு கொண்டு போய் வைக்கணும். கரெக்டா? 10க்கு அடுத்து 11ன்னு கொண்டு போய் வைக்கணும். அரேல அது எவ்வளோ பெரிய லாஜிக். நீங்கள் தானே இந்த இன்டர்வியூ இவர் தானே போனாரு. ஏஎல் டாட் பாருங்க, எனக்கு இந்த 10ங்கிறதுக்கு அடுத்து 11ன்னு ஒன்று வைக்கணும்னா ஏஎல் டாட் ஆட் ஆஃப் எங்கே கொண்டு போய் வைக்கணும்? 1வது இண்டெக்ஸில் கொண்டு போய் வைக்கணும். அவ்வளோதான், 11ன்னு வைக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது இண்டெக்ஸ், 2வது இருக்கிறது வேல்யூ. இங்கே ஆடுங்கிறதுல ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? இங்க இருந்து வந்தோடனே இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கேன். இது என்ன கான்செப்ட் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க? முதல்ல இவரை தாங்க தூக்கணும். ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த கான்செப்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு மெத்தட் இருக்கு, இங்க ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, இங்க 2 ஆர்குமெண்ட் இருக்கு. இந்த மெத்தட் எந்த கிளாஸ்ல இருக்கு? நீங்க தான் சொல்லணும். இந்த மெத்தட் எந்த கிளாஸ்ல இருக்கு? 5 என்ட்ரிக்குள்ள சொல்லணும். 1 2
அரே லிஸ்ட். சூப்பர். இந்த மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? நான் ஸ்டாட்டிக் மெத்தடா. ஒருத்தர் ஸ்டாட்டிக்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இடையில பூந்து நான் ஸ்டாட்டிக் என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. ஸ்டாட்டிக்கா நான் ஸ்டாட்டிக்கா? ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி சொல்றீங்க? நானும் இது ஒரு 500 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இங்கி பிங்கி வாங்கி போட்டு ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி சொல்றீங்க? ஆடுங்கிற மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக் தான். ஆடுங்கிற மெத்தட் ஸ்டாட்டிக்கா நான் ஸ்டாட்டிக்கா? ஆமா, அரே லிஸ்ட் கூட தான். எப்படி நான் ஸ்டாட்டிக்? வேற கிளாஸ். இது புது ஐடியா. வேற கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்றோம்னாலே அது நான் ஸ்டாட்டிக் தான். இப்படி எப்போ படிச்சோம்? ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணவே முடியாதா? println மெத்தடே ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? எப்படி தெரியுமா உட்காந்துக்கிறீங்க நீங்க? உங்களுக்குள்ள அடிச்சு முடிச்சு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்கடா. அது வரைக்கும் என்ன எதுக்கு அப்படி மாதிரியே எல்லாரும் உட்காந்துக்கிட்டா எப்படி? நான் ஸ்டாட்டிக்னா சாஞ்சிருக்கும் சொன்னா ஏதோ ஒண்ணு சாஞ்சிருக்கும் சொன்னேன். அது போக மீதி இது. அது எது நீ யோசிச்சுக்கோ. சாஞ்சதை வச்சாங்க கண்டுபிடிக்கிறது. ஏங்க ஒரு எப்படி சொல்றீங்க? ஆமா, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணா நான் ஸ்டாட்டிக் தான். நான் ஸ்டாட்டிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்களே மக்கள் அப்படின்ட்டு சாஞ்சிருக்கும்னு சொன்னேன். அதை மாத்தி புரிஞ்சு வச்சுட்டு ஏதோ ஒண்ணு சாஞ்சிருக்கும்ல அந்த மீதி. ஆப்ஜெக்ட் வச்சு தானே கால் பண்றீங்க. நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். இப்போ ஐடியா அது கேட்கல. ஒரு மெத்தட், சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இதை படிச்சிருக்கீங்களா? என்னன்னு படிச்சிருக்கீங்க? அப்ப இது என்னது? மெத்தட் ஓவர்லோடிங். கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் படிச்சுட்டு இங்க எதுக்கு வரோம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி வரோம். கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போய் மெத்தட் ஓவர்லோடிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுப்பா. கலெக்ஷன்ல ஆட் மெத்தட் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா கௌரவமா இருக்கும்ல. இது படிச்சுட்டு போகணும். இன்டர்வியூ நீங்க கலெக்ஷன் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இன்டர்வியூல என்ன கேட்டாலும் கலெக்ஷன் வச்சு ஓட்டிடலாம். பண்ணலாம். அரே தான் யூஸ் பண்ணணுங்கிறது. அரே லிஸ்டா மாத்திக்கலாம். ஆமா, அரே இருக்கு. அரேவை அரே லிஸ்டா மாத்திக்கலாம். நம்ம கேட்டுக்கலாம். நான் இதை கலெக்ஷன்ல ஃபெமிலியரா இருக்கேன், நான் பண்ணலாமான்னு கேட்டுக்கலாம். இப்போ முதல்ல அரேல இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். இது எவ்வளவு ஈஸி. நான் அதுக்கு தான் சொல்றேன், அரேல அது எவ்வளவு கஷ்டம். 4 0 4 1 இடம் மாத்துறதே பெரிய லாஜிக். இங்க அதெல்லாம் கிடையாது. எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாமா? அரேல ரிமூவ் பண்ணிட்டு ஒன்னொன்னையா தள்ளி வைக்கிறது, ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் எல்லாம் அரேல பண்ணோம். பெரிய வேலை பாருங்க. ஏஎல் டாட் ரிமூவ் ஆஃப். எதை ரிமூவ் பண்ணணும்? எனக்கு 3வது பொசிஷன்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணி. 3வது பொசிஷன் போயிருச்சா? 3வது பொசிஷன்ல என்ன இருந்துச்சு? ட்ரூ போயிருச்சா? ரொம்ப ஈஸி. எது உங்களுக்கு கஷ்டம்? நான் அதான் சொன்னேன், கலெக்ஷன் கஷ்டமா ஈஸியான்னு கேட்டா கலெக்ஷன் ஈஸி, ஆனா பெருசு. ஃப்ரேம் ஒர்க்னாலே என்னது? எல்லாத்தையுமே கொடுத்துருவோம்பா. நீங்க படிச்சு எல்லாத்தையுமே கொடுத்துட்றவரு நிறைய கொடுத்தா நல்லதா, குறைய கொடுத்தா நல்லதா? நிறைய கொடுத்துருவாரு. நீங்க வேணுங்கிறத வச்சுக்கோங்க. அரேவை எப்படி அரே லிஸ்டா மாத்துறது? அரேஸ்னே ஒரு கிளாஸ் இருக்கு. அரேஸ்னே ஒரு கிளாஸ் இருக்கு. டாட் ஆஸ் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஆஸ் லிஸ்ட் மெத்தடை கொடுத்து நீங்க அரேவை கொடுத்தீங்கன்னா அது லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும்.
கொஞ்சம் படிக்கணும். உதவி சும்மா இதை காமிக்கிறேன். இப்படி கொடுக்கலாமா? அதை வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கல. லிஸ்டா எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஆஸ் லிஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அரேவை எப்படி அரே லிஸ்டா மாற்றும்? சும்மா வச்சு இதை காமிக்கிறேன். நான் லூப் எல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. அரேவோட கண்டென்ட்டை டைரக்டா எடுத்து உள்ள கொடுத்துட்டு அரேவை உள்ள இருக்கிறது அரே தான், அரேவோட கண்டென்ட் தான், அதான் அரே லிஸ்டா மாற்றும். நிறைய இடத்துல அரேவை அரே லிஸ்டா மாற்ற வேண்டியிருக்கும், அரேவை லிஸ்ட் அரேவை மாற்ற வேண்டியிருக்கும். மாத்திக்கலாம். அப்ப தெரியாதுல்ல, இது எப்படி வேணாலும் எடுத்து வச்சு. இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது புரியுதா? எப்ப பண்ணீங்க? எரர் வர்றது நல்லது தானே. நிறைய ஜாவா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுது. கலெக்ஷன் நம்ம வேலையை ஈஸி ஆக்கிடும். திரும்ப நீங்க இந்த ஆடு உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கணும்னா, நம்ம வந்து ஒரு சூட்கேஸ்க்குள்ள எல்லாத்தையும் பொட்டியை நிரப்ப போறோங்கிறது ஞாபகம் தான் போதும். அந்த பெட்டிக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து சூட்கேஸ்க்குள்ள எல்லாத்தையும் அடுக்க போறீங்க. சூட்கேஸ் எம்டியா இருக்கு, ஆட் பண்ணுவீங்க, ஆட் ஆல் எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்து வைப்பீங்க, ஆட் ஆல் பண்ணுவீங்க, ரிமூவ் ஆல் பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணுவீங்க. எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு எடுத்து கண்டெய்ன்ஸ், இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டோமா, ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்து செக் பண்ணுவீங்க. இதான ஒரு சூட்கேஸ்ல பண்ணுவீங்க. அவ்வளவுதான். அதே பண்ணணும். அரே வேணும் தான், அரே லிஸ்ட் தான் நிறைய அரே தேவைப்படுற இடங்கள். எப்போ அரேக்கு போகணும், எப்போ அரே லிஸ்ட்டுக்கு போகணும், அதை டிஸ்கஸ். லூப்பிங்கை விட்டுறலாமா? லூப்பிங்கை விட்டுருமா? லூப்பிங்கை விடலாமான்னு யோசிக்கலாம். அங்கே பாருங்க, இது பிரிண்ட் பண்றீங்கல்ல, இது வரிசையா ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்றது? அப்போ லூப்பிங் தான். வரிசையா ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணுங்க, பாருங்க நல்லா இருக்கும். இதுல எனக்கு இன்டீஜர் இருக்கா, அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. நான் ஒரு 10 கிரிக்கெட் பிளேயர் பேர் கொடுத்துருவேன், அதுல எனக்கு பேட்ஸ்மேன் பேர் மட்டும் வேணும். இப்படி கேட்கலாமா கூடாதா? யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்திருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் வேணும். ஒண்ணு இப்ப கேப்டனா இருக்கணும், இல்ல முன்னாடி கேப்டனா. அப்ப அதை நான் எப்படி எடுக்கிறது? சைட்ல படம். ஆமா, இப்ப இதுல சொல்லுங்க, இதுல எனக்கு இன்டீஜர் மட்டும் வேணும்னா எப்படி எடுக்கிறது? என்னன்னு கம்பேர் பண்ணுவீங்க? ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். இங்க எனக்கு கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் வேணும், சிதம்பரம், கும்பகோணம், மாயவரம் இந்த ஏரியால இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் வேணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லாரும் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமா ஊனமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட முடியுமா? என்ன பண்ணுவீங்க ஒன்னொன்னா எடுத்து? என்ன பண்ணுவீங்க? இப்ப கும்பகோணம், சிதம்பரம், மாயவரம் இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் வேணும், என்ன பண்ணுவீங்க?
என்னன்னு கீயை கொடுக்குறது? இப்போ நான் இவர் கும்பகோணமான்னு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இவரை கூப்பிட்டு நீங்க கும்பகோணமான்னு கேட்பேன். அடுத்து இருக்கிறவரை கூப்பிட்டு நீங்க கும்பகோணமா, அடுத்து நீங்க கும்பகோணமா, சிதம்பரமா, ஆமான்னு சொல்லிட்டாருன்னா இவர் உண்டு. அடுத்து நீங்க கும்பகோணமா, ஆமான்னு சொல்லிட்டாருன்னா இவர் உண்டு. அப்போ இது வந்து இவரோட ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் கும்பகோணம், இல்லை நான் தஞ்சாவூர், நான் வந்து சிதம்பரம், இதெல்லாம் சொல்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? தனியா பேசிட்டு இருக்கேனா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? இருக்கிற எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்கும். கரெக்டா? அதுல கும்பகோணம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் இங்க இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல என்ன கேக்குறாங்க? அப்ப கூப்பிட்டு நீ இன்டீஜர் ஆப்பான்னு கேட்கணும். எப்படி இன்டீஜர்னு பாருங்க. அப்ப முதல்ல இது புரியுதா பாருங்க. ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபார் ஆப்ஜெக்ட் ஓபி இன் அரே லிஸ்ட், இது என்ன லூப்? ஃபார் ஈச் லூப். தனித்தனியா முதல்ல வேல்யூ பிரிண்ட் ஆகுதா? இருக்கிற ஒன்னொன்னு என்னவா இருக்கு? இருக்கிற எல்லாரும் இந்தியன்ஸா இருக்கீங்க. இருக்கிற எல்லாரும் இந்தியன்ஸாவோ இல்ல தமிழாவோ இருக்கீங்க. இப்போ நான் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றேன்? எனக்கு கும்பகோணத்தாள் மட்டும் வேணுங்கிற. அப்போ அவர் தன்னை கும்பகோணம்னு ஃபீல் பண்ணணும், தமிழ்னு ஃபீல் பண்ணக்கூடாது. கும்பகோணத்துக்காரனா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணணும். அப்போ அது மாதிரி இந்த ஆப்ஜெக்டை எடுத்து பாருங்க, நல்லா இருக்கும். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இப்போ பேசிட்டு இருக்கிறது. இந்த ஆப்ஜெக்டை எடுத்து, இது எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு இவனை எங்கேயாவது கலாச்சாரம். எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? ஓபி. ஆப்ஜெக்ட் பேர் என்ன? எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட்னா என்னது? படிச்சிருக்கோமா? அப்படி படிச்சிருக்கோமா? என்ன படிச்சிருக்கோம்? எல்லாத்துக்கும் அதான் பேஸ் கிளாஸ். யாராவது தாய்மொழி வேற தாய்மொழி வச்சிருக்கிறவங்க இருக்கீங்க? மலையாளம். எல்லாருமே பச்சை தமிழர்களா? தமிழ் தானா? யாருமே இல்லையா வீட்டுல தெலுங்கு பேசுறது? ஹிந்தி பேசுவாங்க? நார்த் இந்தியன். அப்படி கேட்கல. மதர் டங்கே ஹிந்தி. பேச விடாத அந்த மாதிரி பேஸ் ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப எப்படின்னா, இப்ப இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் பாஸ்போர்ட் கொடுக்கும்? ஏன் உங்க எல்லாருக்கும் பாஸ்போர்ட் கொடுக்குது? எல்லாரும் இந்தியன்ஸ். கரெக்டா? ஒருவேளை நீங்க சிட்டிசன்ஷிப்பை மாத்திட்டீங்கன்னா கொடுக்காது, விசா தான் வாங்குவீங்க. இந்தியா பாஸ்போர்ட் வாங்க முடியாதுல்ல, ஆதார் கார்டே வாங்க முடியாதுல்ல. கரெக்டா? அப்போ நீங்க எல்லாம் இப்படி கேட்கிறேன், நீங்க எல்லாம் மனுஷங்களா இந்தியர்களா? இந்திய மனிதர்கள், இந்திய சிங்கங்கள், அந்த மாதிரி. அப்போ மனுஷங்கிறது ஒரு ப்ராடர் கேட்டகரி. அதுல ஸ்பெசிஃபை பண்ணி இந்தியன்ஸ், பாகிஸ்தானி, ஸ்ரீலங்கன்ஸ்னு பிரிச்சுக்கிறது வெறுமனே நம்ம வசதிக்கு. அவ்வளவுதான். அதுல போட்டு சண்டையை போடுறதுல எல்லாம் ஒன்றும் பெரிய மீனிங் இல்லைல்ல. அது கரெக்ட் தானே? மனுஷங்கிறதான் ப்ராடர் கேட்டகரி. அதுல இவங்க இந்தந்த ஊர்ல இருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? இவங்களை இந்தியன்ஸ்னு எதுக்காக பிரிக்கிறோம்? அப்பதான் இவங்க பாகிஸ்தான் கூட போய் சண்டை போடுவாங்க. அதுக்காகவா? எதுக்கு இவங்களை இந்தியன்ஸ்னு பிரிக்கிறோம்? இந்தியன்ஸ்ன்னு பிரிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட இன்கம்ல ஒரு காசை டாக்ஸ்ன்னு பே பண்ணி, அப்போ இந்தியான்னு ஒரு ஏரியாவை எடுத்து நம்ம ஏரியாவை நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம ஒரு செட்டப் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். மற்றபடி அதுல ஒண்ணும் கிடையாது. கரெக்டா? அது அப்ப இந்தியன்ஸ்ன்னு பிரிச்சுக்கிட்டா இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ரூல் வைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆயிடும். கரெக்டா? அது மாதிரி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஓபி இருக்கா? ஆப்ஜெக்ட் ஓபிங்கிறது பேரண்ட் கிளாஸ், எல்லாத்துக்குமான பேரண்ட் கிளாஸ். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய இந்தியனா மாத்தலாமா? இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்தியனா மாறிடும்.
அப்பா அம்மா இந்தியன்ஸ்னா அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தை இங்கே வந்து இந்தியனா மாறிக்கலாம். சிட்டிசன்ஷிப் எப்போ வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அமெரிக்கா போய் அமெரிக்கனா மாறிக்கலாம், அமெரிக்கன்ஸ் இங்கே வந்து இந்தியன்ஸாக மாறிக்கலாம்ல. கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. 5 வருஷம் இருக்கணும், 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருந்து மாறிக்கலாம்ல. அப்போ நீங்க எப்போ வேணாலும் உங்க சிட்டிசன்ஷிப்பை மாத்திக்கலாம். கரெக்ட் தானே? அது மாதிரி அதாவது ஒரு குழந்தை, உலகத்துல பிறக்கிற ஒரு குழந்தை பை டிஃபால்ட் அது ஒரு ஹியூமன் பீயிங் தான். அது இந்தியனோ, அது தமிழோ, தெலுங்கோ, ஸ்ரீலங்கனோ, பாகிஸ்தானியோ, அமெரிக்கனோ கிடையாது. பிறந்த பிறகு நீங்க அது மேல ஒரு அடையாளத்தை ஃபிக்ஸ் பண்றீங்க. இது வந்து கிறிஸ்டியன், இது ஹிந்து அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. வேண்டாம்னா அதை உதறி விட்டு போயிடலாம். அந்த டிஸ்கஷன் தான், அந்த டிஸ்கஷனுக்கு தான் இதே பேசுறோம். உள்ள இருக்கிறது எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர், கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்னு படிக்கல. கலெக்ஷன் ஆஃப் இப்போ அரே எழுதுறோம். அரேல இந்த இடத்துல என்ன எழுதிருந்தீங்க? ஃபார் ஈச்ல இன்ட்னு எழுதிருந்தீங்க, ஸ்ட்ரிங்னு எழுதிருப்பீங்க, இல்ல இன்ட்னு எழுதிருப்பீங்க. அந்த அரே என்ன டேட்டா டைப்போ அதை எழுதிருப்பீங்க. அப்போ கலெக்ஷன் என்ன டேட்டா டைப்? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதான் சொல்றேன், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். எப்போ வேணாலும் ஒரு மனுஷனை இந்தியனா மாத்திக்கலாம், எப்போ வேணாலும் ஒரு மனுஷனை பாகிஸ்தானியா மாத்திக்கலாம். அது மாதிரி எப்போ வேணாலும் ஒரு ஆப்ஜெக்டை இன்டிஜரா மாத்திக்கலாம், ஃப்ளோட்டா மாத்திக்கலாம், ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம். ஏன்னா ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங், இன்டிஜர் எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸஸ். ஆப்ஜெக்ட் தான் டேட்டா டைப்பே. ஆப்ஜெக்ட் தான் இங்க டேட்டா டைப்பே. கலெக்ஷன்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு இன்டிஜர் அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர் டேட்டா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு ஸ்ட்ரிங் அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் டேட்டா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ ஒரு கலெக்ஷன்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட்னா எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ங்கிற கேள்வி வந்துடும். ஏன்னா கிளாஸ் இல்லாம ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை நீங்க எப்போ வேணாலும் எந்த டேட்டா டைப்பா வேணாலும் மாத்திக்கலாம். அதைத்தான் சொல்றேன், ஒரு குழந்தைய நீங்க அமெரிக்கனா மாத்திக்கலாம், இந்தியனா மாத்திக்கலாம், உங்க இஷ்டம் தான். அதுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இந்தியனா பிறந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாவா பிறந்தோம் நம்மலாம்? ஒன்றும் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் வச்சிருக்கோம். நீங்க எப்போ வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நேராக போய் ட்ரம்ப்பை பார்த்து அமெரிக்கனா மாத்திக்கோ அப்படின்னா மாத்திட்டு வரா? என்ன பண்ணணும்? அங்க போய் விசாரிக்கணும். நான் அமெரிக்கனா மாறணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும்? இத்தனை வருஷம் இருக்கணுங்க, இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ரூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மாறிக்கலாம். ட்ரம்ப் தானே எக்கச்சக்க சேட்டை பண்றாரு. என்ன அவர் பேசுறது அவருக்கே புரியுதா? நான் ஒன்றும் சொல்ல முடியல. காமெடி, ஒரு காமெடியான ஆள. அவர் என்ன சொல்றாரு, இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நிறைய டேக்ஸ் போடுது, அதனால நாங்களும் நிறைய டேக்ஸ் போடுவோம் அவங்க பொருளுக்குங்கிறாரு. அது ஒரு நியாயமானது. அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எங்க பீர் உங்க நாட்டில் எவ்வளோ தெரியுமா? 100% டேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்க குறைச்சாதானே இந்தியன்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. எங்க பிராந்தி, விஸ்கிலாம் உங்க நாட்டில் எவ்வளோ விலை அதிகமாக விற்கிறீங்க தெரியுமா? அவர் கம்பேரிசனே வந்து அங்கதான் போய் நிற்கிறார். அப்படியே பிறந்து வளர்ந்துருப்பாரு போல, ஒயின் ஷாப்புக்குள்ளேயே வளர்ந்தவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. தெரியல, போக போகதான் அதோட காமெடிலாம். சைனா யூஎஸ் சண்டைலாம் நல்லா இருக்கு பாக்குறது. ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா அடிச்சு காம்படிட்டர். இப்போ இங்கே டிஸ்கஷனுக்கு வருவோம். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை இன்டீஜரா முதல்ல நான் மாத்துறேன். பாருங்க, இன்டீஜர்னு ஒரு ரேப்பர் கிளாஸ் படிச்சோமா? இப்போ நான் இதை இன்டீஜரா மாத்துறேன். பாருங்க, இன்டீஜர் ஓபி. என்ன கேட்டாங்க? இன்டீஜரை மட்டும் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் வந்து இன்டீஜரா மாத்துறேன். உங்க கையில 10 வந்து ஜுவல்ஸ் எடுத்து கையில கொடுத்துட்டோம். 10 ஜுவல் நகை எடுத்து கையில கொடுத்துட்டோம். இதுல கொஞ்சம் கவரிங் கலந்துருக்கு, எல்லாமே கோல்டு. அந்த கோல்டுல கொஞ்சம் வந்து ஒரிஜினல் கோல்டு, கொஞ்சம் கவரிங் அப்படின்னு சொல்றோம். எனக்கு கோல்டை மட்டும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? புரண்டி பார்த்து எடுக்க வேண்டியதான். கரெக்டா? அதை ஏதோ இப்படி தேய்ச்சி பார்த்து தங்கமான்னு கண்டுபிடிப்பாங்க, அப்படித்தானே? தங்கம் இல்லைன்னா
இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். அதே தான் இங்கேயும். அப்போ எல்லாத்தையுமே தங்கமா மாத்திர முடியுமா? முடியாது. அது மாதிரி மேல இருக்கிற எல்லாத்தையுமே இன்டீஜரா மாத்திர முடியுமா? முடியாது. அதுல ஸ்ட்ரிங் எல்லாம் இருக்கு. ஸ்ட்ரிங் இருக்கு, பூலியன் இருக்கு, இதெல்லாம் மாத்த முடியாது. இப்போதைக்கு ஏஎல் டாட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையுமே இன்டீஜரா மாத்திட்டு இருக்கீங்க. அப்ப எல்லாத்தையுமே இன்டீஜரா மாத்தினா என்னதான் நடக்குதுன்னு பாப்போமா? எது ரெண்டும் மாறிடுச்சு இன்டீஜரா? 10 11 மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற எதையுமே இன்டீஜரா மாத்த முடியல. ஏன்னா அது ஏற்கனவே வேற டேட்டா டைப். வேற டேட்டா டைப் எப்படி கவரிங் எப்படி நான் கோல்டா மாத்துறது? அப்ப இன்டீஜர் இல்லாததுக்கெல்லாம் என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது? ஜாவா டாட் லேங் டாட் கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன். காஸ்டிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டை காஸ்டிங். ஒரு டைப்பை இன்னொரு டைப்பா மாத்துறது. அப்போ இது போய் ஸ்ட்ரிங்கை பூலியனை இதெல்லாம் இன்டீஜரா மாத்த ட்ரை பண்ணுது. எப்படி மாத்த முடியும்? அப்போ என்ன எக்ஸெப்ஷன் வருது? கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன். இதுல ஒன்று ரெண்டு பேர் எக்ஸெப்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணல. நீங்க அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணாதவங்கள விட்டுருவோம். அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க. இது செக்டு எக்ஸெப்ஷனா அன்செக்டு எக்ஸெப்ஷன்? இந்த கேள்வியே அவர் தான் கேட்டார். ரன் டைம்ல வருது. ரன் டைம்ல வருதுன்னா என்ன எக்ஸெப்ஷன்? அப்ப இதை செக் ரன் டைம் எக்ஸெப்ஷன். ரன் டைம்ல தான் வருது. அப்போ பாருங்க. அப்போ எக்ஸெப்ஷன் வந்தா என்ன பண்ணணும்? ட்ரை கேட்ச். ஒரு வேல்யூ வேணும்னா 10 அப்போ நீங்க அது கேட்ச் கொடுத்து என்ன கேட்ச் பண்ணணும்? கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா முடிச்சு. பாருங்க, கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் வருதா? எக்ஸெப்ஷனுக்குள்ள நான் ஒண்ணுமே பண்ணுங்கன்னு சொல்லலை. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்போ எக்ஸெப்ஷன் வந்தா ஒண்ணுமே நடக்காது. எக்ஸெப்ஷன் வரலைன்னா பிரிண்ட் ஆயிரும். பாருங்க, நல்லா இருக்குல்ல? இது ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம். எனக்கு இன்டீஜர் மட்டும் எடுத்து கொடுங்க, ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறது. இது வரைக்கும் படிச்சதுல என்ன கஷ்டமா தெரியுது? கலெக்ஷன்ல ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்னு கொடுப்பீங்க. என்ன டேட்டா டைப்போ பூலியன்னா பூலியன். எது வேணுமோ அதை அதவா டைப் காஸ்ட் பண்ணிக்குவேன். பாருங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் பேசி இருக்கிறது லூப்பிங் ப்ரோக்ராம் மாதிரி, அரே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா, அதாவது கம்பேரிசன் சொல்றேன். பேட்டர்ன் ப்ரோக்ராம், ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம், லூப்பிங் ப்ரோக்ராம்லாம் லாஜிக்கலாக யோசிச்சிருப்போம். இங்கெல்லாம் வந்து ஐயோ இது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு மண்டெல்லாம் போட்டு குழப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அது மாதிரி இது வரைக்கும் பேசுனது இருக்கா? கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லல. அந்த அளவு கஷ்டம் இருக்கான்னு கேட்குறேன். அட்டன் பண்ணவங்க இருந்தீங்கன்னா உங்களால கன்ஃபார்மா அந்த அளவு ஒன்றும் சும்மா ரிலாக்ஸ்டா தான் உட்காந்துருப்பீங்க. பயங்கரமா பண்ண வேண்டிய மாதிரி ஒன்றும் இல்லை. கலெக்ஷன் படிக்கிறீங்கன்னா கலெக்ஷன் படிக்கும்போது கலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆப்ஜெக்ட் கிளாஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், எக்ஸெப்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா இங்க படிப்பீங்க அவ்வளோ. யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டா டைப் காஸ்டிங் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இது மூணும் கலெக்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணுவோம். நம்ம இது மூணுலயும் வீக்கா இருந்தோம்னா கலெக்ஷன் வீக்கா தெரியும். இப்போ இந்த மூணுல ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேசுறது கஷ்டமா இருக்கும். வழி யார் மேல விழுந்துரும்? கலெக்ஷன் மேல விழுந்துரும். ஏன்னா இந்த கஷ்டத்தை எப்போ அனுபவிச்சேன்? கலெக்ஷன் கிளாஸ்ல தான் அனுபவிச்சேன். அப்படிதான் கலெக்ஷன் கஷ்டம் கஷ்டம்னு பேசிட்டு இருப்பாங்க. டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொன்னா மாத்துறது. ஒரு டேட்டா டைப் கன்வெர்ட்டிங் ஒன் டேட்டா டைப் இன்டு another டேட்டா. காஸ்டிங்கிறது அப்படிதான் பார்த்தோம். இங்க நிறைய அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம்.
தெரியலைனாலும் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை பார்க்கணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா மாற்றி எங்கேயாவது படிச்சிருக்கலாம், படிச்சோம். இப்போ யூஸ் பண்ணும்போது புரியுதா? அவ்வளோ நேரோ காஸ்டிங் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த வார்த்தையெல்லாம் வைடன் காஸ்டிங், அப் காஸ்டிங், டவுன் காஸ்டிங் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அறைகள்லாம் முன்னாடியே படிச்சிட்டோம். அது எல்லாத்தையும் வந்து இங்க கலந்து வைப்பாங்க. அப்போ பழி வந்து கலெக்ஷன் மேல விழுந்துரும். மற்றபடி கலெக்ஷன்ல நாளைக்கு கிளாஸ்லயும் இதே தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ் புரியாதவங்க நாளைக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வாங்க, இல்ல லீவ் போட்டுக்கலாம். நிறைய பார்க்கல. இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதை நாளைக்கு ப்ராக்டிக்கலா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், என்ன படிச்சதே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வேணா வரலாம். பார்த்துட்டு வாங்க. சொல்லுங்க, இவ்வளவு பெரிய காமெடி எல்லாருக்கும் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க வினோத், நியாயமா ஒண்ணு பண்றேன். நீங்க இன்னைக்கு வெளியில சொல்லி ஆகணும் காமெடிய. என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம், அதுல என்ன சந்தேகம்? இல்லைன்னா இவ்வளவு விழுந்து விழுந்து எப்படி திருப்பி வரும்? என்ன தொடர்ந்து கவனிச்சு கலெக்ஷனை நல்லா கவனிச்சு இப்படி கருத்து. இதோட நிறுத்துவோம், நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். சொல்றேன்.